ஸோ ஹாய் டெமோஸ். இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ககன்யான் மிஷனோட க்ரூ செலெக்ஷன் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட் ராங்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ கிளினிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் ஏரோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன்னா அங்க இருக்கிற கிராவிட்டி அண்ட் அட்மாஸ்பியர் வந்து இங்கேயும் பூமியிலையும் எர்த்லையும் அங்க ஸ்பேஸ்லயும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் எல்லாம் இங்க வச்சுதான் அதுக்கான க்ரூ வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஸோ இது கரெக்ட் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி இப்போ 1 கரெக்ட் அப்படின்னா இதுல இருந்து நம்ம 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர்ல 1 இருக்கணும், இதுல வந்து 1 இல்லை. ஸோ அப்போ பி வந்து வராது. ஸோ அதே மாதிரி சியில் வந்து 1 இல்லை, ஸோ சி வந்து வராது. ஸோ எய்தர் ஏ இல்லைன்னா டி தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த மிஷன் ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங் வந்து ஐஎஸ்ஆர்ஓ இஸ்ரோல வந்து நடக்கும் ட்ரிவாண்ட்ரம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹெச்எஃப்எஸ்சின்னு ஒரு இது இருக்கு. ஸோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் பெங்களூர்ல இருக்கு. ஸோ அங்கதான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கிறது வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அங்க வந்து பேசிக்கலி இந்த ராக்கெட் டிசைன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து 2 வந்து ராங். ஸோ 2 வந்து ராங் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வராது. ஸோ இதுவும் ராங் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அதே ஒரு தடவை செக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ 3ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண அஸ்ட்ரானட்ஸ் எல்லாமே வந்து ஸோ தனியா யூரி ககாரின் காஸ்மோனட் ட்ரைனிங் சென்டர் ரஷ்யால இருக்கு. ஸோ அங்க வந்து ஸ்டார் சிட்டில வந்து இந்த ட்ரைனிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த மிஷன் வந்து பண்றாங்க. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின் அபவுட். ஸோ இதோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ எர்த் ஆர்பிட்ல அட்டானமஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட், அதாவது எந்த ஹெல்ப்புமே இல்லாம ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து இந்தியாவிலையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து இந்தியா வந்து 4th நேஷன் டு டூ. ஸோ பேசிக்கலி இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி ஸோ எர்த் ஆர்பிட்ல 400 கிலோமீட்டர்ல வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து பண்ணுவாங்க. ஒரு 3 டேஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான லான்ச் வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ HLVM-3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. சாலிட், லிக்விட் அண்ட் கிரையோஜெனிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000 crores. ஸோ இதோட லேண்டிங் வந்து எங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல. ஸோ இந்த மிஷனை வந்து ஸோ 2026, 2027ல வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற எய்ம்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ.